எல்லாரும் சாப்பிட்டது போதும். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்றா. எந்திரிங்க எந்திரிங்கடா. ஏப்பா சும்மா சாப்பிடுறோம், காசு கொடுத்தாலும் சாப்பிடுறோம். ஏய் என்ன பேசிட்டே இருக்க? கிளம்புடா. யாரா நீங்க? போங்கல. நீ யாரா? யாரா நீங்க? எதுக்குடா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பார், நான் வெறும் அம்பு தான். அங்க நிக்கிறாரு பார் வில்லு, அவர்கிட்ட போய் கேள்றா. ஹே கதிரு, நீ என்ன இங்க இங்க என்ன பண்ற? யாருன்னு நீ என்ன கேள்வி கேக்குறத விட நீ என்ன இங்க சாப்பிட வந்தியா? இங்க எதுவும் இல்ல, வேற ஹோட்டல் போய் பாத்துக்கோ. போப்பா போ. சார் இவர்தான் மேனேஜர். என்னது மேனேஜரா? எப்பத்துல இருந்து? இன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணாரு. வேலைக்கு வந்த அன்னைக்கே பூட்ட போட்டாச்சா? நல்லா போயிட்டு இருந்த ஹோட்டல், நீ வந்ததும் ஹோட்டல் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு பாத்தியா? பார், தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்காத. என்னப்பா இது உண்மைதானப்பா பேசுறேன். நல்லா இருந்த ரகுராம் குடும்பத்துல காலை வச்ச, அது நாசமா போயிருச்சு. இப்போ இந்த ஹோட்டலும் போயிருச்சு. சார் என்ன சார் இதெல்லாம்? என்ன பேசிட்டு இருக்காங்க? அவங்க கிட்ட 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருந்தாப்பா. மாச வட்டி மட்டுமே 5 லட்சம் ரூபாய். அதை கட்ட சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. முயற்சி பண்ண, என்னால கட்ட முடியல. இப்ப ஈவு இறக்கமே இல்லாம வந்து பூட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த ஹோட்டல்ல எங்களுக்கு வருமானத்துக்கான சோர்ஸ் இருக்கு. உங்க கடனை அடைக்கணும்னா இந்த ஹோட்டல் நடக்கணும். இத நடக்க விடுங்க. இந்த பாரு, அவனுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அவன் காசு கொடுக்கல, எப்படி நம்பி இந்த கடையை விட முடியும்? நீ வேற ஏதாவது பொழப்ப பார்த்து எங்கேயாவது போ, வம்பு பண்ணாத. நான் இங்க மேனேஜர் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது அப்படியே விட்டு போக முடியாது. என்ன செய்ய போற? பேசி என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம். இந்த பாரு, என்ன பேசுற நீ? 50 லட்சம் கதிரு, 50 லட்சம். அதை நீ மொத்தமா பாத்திருக்கியா? ஒரு 10 லட்சம், அட்லீஸ்ட் 1 லட்சமாவது மொத்தமா பாத்திருக்கியா? நேரம் வரும்போது பாப்பேன். நீ வேலைக்கு வந்த நேரம் பார்த்து நான் பூட்டோட வந்திருக்கேன். ஏய் இந்தா முதல்ல பூட்டு. இந்த பாரு, அவசரப்படாத, நான் சொல்றது கேளு. என்ன செய்யணும் நீயே சொல்லு. நான் ஓனர் கிட்ட பேசுறேன். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, ஏதாவது பண்ணலாம். இங்க 40-50 பேர் இருக்கும். ஒரே நாள்ல எல்லாரும் வேலையை விட்டு போக வேண்டாம். எப்படியாவது ஓனர் கிட்ட வட்டி ஏற்பாடு பண்ண சொல்றேன். ரெஸ்டாரண்ட் நடத்த விடுங்க. இங்க பாரியா, நல்ல மேனேஜர் தான் பிடிச்சிருக்க. சரி கதிர், 2 நாள் டைம் தர்றேன். 50 லட்சம் ரூபா வரணும்.